காதலி தனக்காக ஆசையாக போட்ட டீயை அமிர்தமாக நினைத்து ஒரு சொட்டு கூட விடாமல் குடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் காதலன் இவர்தான். நீ ஏன் சாட்டே வார்த்தையா சொல்லு. கீழே கலந்து நெத்தலை கொடுத்தா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க? கொடுத்தா விழுப்புரம் மாவட்டம் கிரிமேட் கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதான ஜெயசூர்யாவும் அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 20 வயதான ரம்யாவும் சிறு வயதில் இருந்தே நட்பாக பழகி வந்ததும் பின்னாளில் இருவருக்கும் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. ஜெயசூர்யா தான் எடுக்கும் புகைப்படங்களை ரம்யாவிற்கு அனுப்பியதை பார்த்த ஜெயசூர்யாவின் குடும்பத்தினர், ரம்யா உனக்கு தங்கச்சி முறை, இதெல்லாம் விட்டுவிடு என அழுததாக கூறப்படுகிறது. இதனால் ஜெயசூர்யாவும் காதலை விட்டுவிடுவதாக வீட்டில் கூறியுள்ளார். டூர் போயிருக்கு அந்த பொண்ணு, டூர்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க திருச்செந்தூர்லேருந்து. அந்த ஃபோட்டோவை பசங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி அவங்க அப்பா வந்து வீட்டில் கேட்டார். அப்போ வந்து இவரும் வீட்டுக்கு வந்திருந்தார். கேட்கும்போது இவனை கேட்டால், நான் பண்ணல பெரியப்பா, நான் குரூப்பில் இருக்கேன், பசங்களுக்கு எல்லாருக்கும் அது ஷேர் ஆகும், வேணா அதை இப்போ நான் கட் பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னான். சரி கட் பண்ணிவிடு, அவள் தங்கச்சி முறையாக வேணும்டா, இதெல்லாம் தப்பு அப்படின்னாரு. எனக்கும் தெரியும், நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், அது கேட்க மாட்டுது, நீங்கள் தான் இனிமேல் அதை கண்டித்து வைக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான் சார். அப்படின்னு எல்லாம் சொன்னோம். நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு. எங்கள் எதிரில் அவங்க அப்பா கண்டிச்சாரு, அடிச்சாரு, எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் சரி அவங்க விட்டுட்டாங்கன்னு தான் சார் இருக்கும். திரும்ப இப்போ இந்த சம்பவம் நடந்தது சார். ஜெயசூர்யா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் மாடிக்கு சென்ற காதலி டீ போட்டு இதை குடிக்குமாறு கூறியுள்ளார். தனது காதலி போட்ட டீ என்பதால் ஒரு சொட்டு மீதம் வைக்காமல் ஜெயசூர்யா குடித்துள்ளார். பின்னர் வாட்ஸ்அப்பில் பேசிய காதலி தான் டீயில் எலி மருந்து கலந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இரவு 12 மணி அளவில் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் வீட்டிற்கு தெரியாமல் தனது நண்பனை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். மருமக தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வந்துருக்குது, ஹரி அண்ணா இட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்னம்மா அப்படின்னா, இப்போதாம்மா அவனை காணா தேடினா, 12 மணிக்கு ஏஞ்சி வெளியே வந்தான், வீட்டில் பார்த்தா காணா, மெத்தையில் இருக்கானா அவனை யாருனா சார், அதுக்குள்ளே ஃபோன் வந்துன்னு ஓடியாந்தான். ஓடியாந்து எடுத்து அதை போல சொன்னாங்க, தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன எதுன்னு நான் அந்த உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க, மருந்து சாப்பிட்டான்னு, மருந்து சாப்பிட்டு இருக்கான்னு அப்போ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு போயிட்டு இங்கே சரியாக ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களோ பார்க்க முடியும். ஏற்கனவே அங்கே 2 பேர் இறந்துட்டாங்க. பயந்து நாங்களே டிஸ்சார்ஜ் பண்ணாமல் நாங்களே இட்டுன்னு வந்துட்டோம். இங்கேயும் சேர்க்க மாட்டேன்னாங்க. எவ்வளோ போலீஸ்லாம் சொல்லி அழுதுக்கு தான் சேர்த்து இப்போ நாங்கள் வச்சு 1 மாதமாக அங்கே வந்துருக்குறோம் சார். இது வரைக்கும் யாருமே என்ன எதுனே கேட்கல, வந்து பார்க்கல. பின்னர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக ஜெயசூர்யா மாற்றப்பட்ட நிலையில் ஜெயசூர்யாவின் சிறுநீரகமும் செயலிழந்து போய்விட்டதாகவும் தற்போது காப்பாற்ற முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் தாயார் வேதனையோடு தெரிவித்துள்ளார். அது அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பு கேட்க பதில் சொல்கிறான். பொண்ணுக்கு பாதிப்பு வரும், நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் அவமானம் ஆகிடும், அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கேட்க பார்த்து அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். அவன் நம்ம எப்படியே பொழைச்சிக்குவான் அப்படின்ற மாதிரி அப்போ கொஞ்சம் நல்ல கான்செப்டில் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருந்தான். அவன் உடனே இந்த பாதிப்பு தெரியல சார், இந்த மருந்தோட பாதிப்பு அவனுக்கு. அந்த டைமில் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அதான் ஒரு 4 நாள் 5 நாள் ஆனதுமே வந்தார், எஸ்ஐ வந்தார் திருநெல்வேலி போஸ்டில். அந்த அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசி கொண்டு தான் இருந்தான். அது 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த மருந்தோட பாதிப்பு அவனுக்கு தெரிஞ்சு சுத்தமாக அவனுக்கு செயல் இல்லாமல் போயிடுச்சு. மூச்சுக்கிச்சு எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். தனது மகனுக்கு நடந்ததைப் போல வேறு யாருக்கும் இது போல் நடந்துவிடக் கூடாது எனவும் அந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட இளைஞரின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர்.